முதியோர் தேசமாகிறது தமிழகம். மாநில அரசும் மக்களும் சவால்களை அணுக வேண்டியது எப்படி? தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்ற முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு கடந்த திமுக அரசின் செயல்பாடுகள், நிதிநிலை குறித்து, எதிர்கால சவால்கள், தீர்வுகள், நடவடிக்கைகள் குறித்தும் சமீபத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. இந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்ட ஒரு முக்கிய அம்சத்தை நம்மில் பெரும்பாலானோர் மிக எளிதாக அதன் தீவிரமான தாக்கம் தெரியாமல் கடந்துவிட்டோம். அது தமிழகத்தில் முதியோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது என்பதும், கேரளாவை விட வேகமாக முதியோர் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது என்பதும் ஆகும். தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டில் 10.6% இருந்த முதியோர் எண்ணிக்கை 2031ஆம் ஆண்டுக்குள் 18.2% அதிகரிக்கும். இது எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 71.7% வளர்ச்சி என்று வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சராசரி வளர்ச்சி 56% இருக்கும் நிலையிலும் மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் 50% தாண்டாத நிலையிலும் தமிழகத்தில் முதியோர் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரிக்கும் என்று தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை கடந்த ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் மக்கள் தொகையில் வேகமான மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக முதியோர் எண்ணிக்கை, அதாவது 60 வயதுக்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 2011இல் 10 கோடியாக இருந்த முதியோர் எண்ணிக்கை 2036ஆம் ஆண்டுக்குள் 23 கோடியாக அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது 7 இந்தியர்களில் ஒருவர் 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதினராக இருப்பர். இந்த மாற்றத்தை மனதில் வைத்து எதிர்காலத்தில் பல்வேறு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. மேலும் தமிழகம், கேரளா தவிர்த்து இமாச்சல பிரதேச மாநிலத்திலும் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கேரளாவில் 2011இல் 13ஆக இருந்த முதியோர் எண்ணிக்கை 2036ஆம் ஆண்டுக்குள் 23ஆக உயர்ந்து நாட்டிலேயே அதிக முதியோரை கொண்ட மாநிலமாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் உத்தரப்பிரதேசத்தில் மிக குறைவாக 12% மட்டுமே முதியோர் இருப்பர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் முதியோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் 2046ஆம் ஆண்டில் இந்தியாவில் முதியோர்களின் எண்ணிக்கை 0லிருந்து 14 வயதுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை விட அதிகரித்துவிடும் என்பதே அதிர்ச்சிக்குரிய புள்ளி விவரமாகும். தற்போதைய நிலையில் 7 நபர்களில் ஒருவர் முதியோராக இருக்கும்போது 2050ஆம் ஆண்டில் 5 நபர்களில் ஒருவர் முதியோராக இருப்பார்கள். முதியோர்கள் இந்த சமூகத்தின் அல்லது ஒவ்வொரு வீட்டின் சுமைகள் அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் ஒரு காலத்தில் உழைத்து நாட்டின் முன்னேற்றத்துக்கும், வீட்டின் வளர்ச்சிக்கும், பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான். வயது மூப்பின் காரணமாக அவர்களின் செயல்பாடுகள் குறைந்து ஓய்வு நிலைக்கு, அதாவது உற்பத்தி சாரா பிரிவுக்குள் சென்று விடுவார்கள். அவ்வளவு மட்டும்தான். உழைக்கும் பிரிவினர் எண்ணிக்கை குறைந்து முதியோர் எண்ணிக்கை உயரும் நிலை எதிர்காலத்தில் தேசிய அளவிலும் எதிரொலிக்கும். பொருளாதாரத்தில் 15 முதல் 59 வயது உள்ளவர்களை உழைக்கும் வயதுடைய பிரிவினர் என்றும், 14 வயது வரை மற்றும் 60 வயதுக்கும் மேற்பட்ட முதியோரை உற்பத்தி சாரா பிரிவினர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பொருளாதார வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் இந்த உழைக்கும் வயதுடைய பிரிவினர் 2021இல் தமிழகத்தில் ஏறக்குறைய 66.4 ஆக இருந்த நிலையில் 2036ஆம் ஆண்டில் இந்த பிரிவினர் 63.6% குறைவர். இதனால் தமிழக அரசு எதிர்காலத்தில் குறிப்பாக முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கான நலத்திட்டங்களை அதிகப்படுத்த வேண்டிய நிர்பந்தமும் நெருக்கடியும் அதிகரிக்கும். அதே வேளையில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை குறையும் போது அரசுக்கு வரி வருவாயில் தொய்வு ஏற்படும். இதனால் உழைக்கும் ஒரு சிறிய பிரிவினர் தங்களை சார்ந்திருக்கும் பெரிய தொகையிலான முதியோர் மற்றும் குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய சமூக அழுத்தத்திற்கு ஆளாவார்கள். வளர்ச்சி திட்டங்களுக்காக அரசு மேலும் கடன் பெற வேண்டிய நெருக்கடியும் உருவாகும். அரசு தனது முதலீட்டு திட்டங்கள், மூலதன செலவு ஆகியவற்றை கணிசமாக குறைத்து முதியோர் நலன், பாதுகாப்பு மானியம், சலுகைகள், மருத்துவம், மனநலம், குழந்தைகள் நலன், கல்வி போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். மத்திய அரசின் புள்ளி விவரங்களின்படி 1961இல் தேசிய அளவிலும் தமிழகத்திலும் முதியோர் எண்ணிக்கை
விகிதம் ஒரே மாதிரியாக 5.6% இருந்தது. ஆனால் இது படிப்படியாக உயர்ந்து 2001 தேசிய அளவில் 6.9% அதிகரித்த போது தமிழகத்தில் 9% உயர்ந்தது. 2011 தேசிய அளவில் 8.5% இருந்தபோது தமிழகத்தில் 11.2% அதிகரித்தது. தற்போதைய காலகட்டத்தில் தேசிய சராசரி 12.4% இருக்கும் நிலையில் தமிழகத்தில் இது 17.1% உயர்ந்துள்ளது. 2011 முதல் 2026க்குள் மிக குறுகிய இடைவெளியில் தமிழகத்தில் முதியோர் எண்ணிக்கை சுமார் 6% உயர்ந்துள்ளது கவனிக்கத்தக்கது. தமிழகத்தில் முதியோர்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பதற்கு காரணியாக இருக்கும் நேர்மறையான முதல் விஷயம் தமிழகத்தின் வலுவான மருத்துவ கட்டமைப்பு வசதிதான். தமிழகத்தை இதுவரை ஆட்சி செய்த அரசுகள் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தை மருத்துவத்துறையில் முன்னோடியாக மாற்றியுள்ளன. இதனால் கிராமங்கள் தோறும் சிறந்த மருத்துவ சிகிச்சையும் காப்பீட்டு வசதிகளும் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, இந்த சிறந்த மருத்துவ சிகிச்சையாலும் நவீன மருந்துகளாலும் பெரிய நோய்களில் இருந்து முதியோர்கள் தங்களை காத்து கொள்ள முடிகிறது. இதனால் அவர்களின் வாழ்நாள் அதிகரித்துள்ளது. தேசிய அளவிலான சராசரியை விட தமிழகத்தில் முதியோர்கள் வாழும் சராசரி வயது உயர்ந்துள்ளதை மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் முதியோருக்கான இலவச மருத்துவ காப்பீடு, முதியோர் ஓய்வூதியம், பேருந்துகளில் சலுகை கட்டணம், மருத்துவமனைகளில் முன்னுரிமை என பல்வேறு அம்சங்கள் சிறப்பாக இருப்பதால் முதியோரின் வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் மூலம் இல்லங்களுக்கே சென்று சிகிச்சை அளிப்பது அவர்களின் உடல்நலம் மட்டுமல்லாது மனநலத்தையும் மேம்படுத்தியுள்ளது. அதே நேரம் தொற்று நோய்கள் குறைந்தாலும் NCD எனப்படும் பரவாத தன்மை கொண்ட நீரிழிவு, பார்க்கின்சன், இரத்த கொதிப்பு, இதய நோய்கள், புற்றுநோய் போன்ற நீண்ட கால நோய்களால் முதியோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கும் தமிழக அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை மற்றும் மாவட்டங்கள் தோறும் மூத்த குடிமக்கள் மருத்துவ பிரிவான ஜெரியாட்ரிக் மெடிசன் தொடங்கப்பட்டிருப்பது முக்கிய காரணமாகும். மறுபுறம் கூட்டு குடும்ப முறை சிதைந்து வருவதும் தனி குடும்ப கலாச்சாரமும் முதியவர்களை முதுமை சார்ந்த நோய்கள், தனிமை, வறுமை மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற புதிய சிக்கலுக்குள் தள்ளியுள்ளன. முதியோர் எண்ணிக்கை விகிதாசாரப்படி அதிகரிப்பதற்கு காத்திரமான மற்றொரு காரணம் தமிழகத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் சமீபத்திய தசாப்தங்களாக குறைந்து வருவதுதான். இரண்டாம் உலக போருக்கு பின் பேபி பூமர்ஸ் என்ற காலகட்டத்தில் சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு 6 முதல் 8 குழந்தைகள் வரை இருந்த நிலை 1980களுக்கு பின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கைகளால் மாறியது. தமிழகமும் கேரளாவும் மத்திய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தி வெற்றி கண்டன. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற விழிப்புணர்வு ஒரு தலைமுறைக்கு தகுந்த பலனை தந்தாலும் அதன் பொருளாதார தாக்கம் இப்போதுதான் தெரிய தொடங்கியுள்ளது. சீனா, ஜப்பான், தைவான், தென்கொரியா போன்ற நாடுகளும் தற்போது இதே உழைக்கும் வயதினர் பற்றாக்குறை சிக்கலை எதிர்கொண்டு தங்களின் மக்கள் தொகை கொள்கைகளை தளர்த்தி வருகின்றன. சமீபத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூட கூடுதல் குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களுக்கு சலுகைகளை அறிவித்திருப்பது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். முதியோர் சந்திக்கும் சவால்களை எடுத்துக்கொண்டால் வாழ்நாள் அதிகரித்தாலும் NCD போன்ற நாள்பட்ட நோய்களுடன் வாழ வேண்டிய கட்டாயம் உடல் ரீதியான அழுத்தத்தை தருகிறது. ஓய்வுக்கு பிறகு வருமானம் இல்லாததால் பிள்ளைகளின் பொருளாதாரத்தை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. இது அன்றாட மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது. கூட்டு குடும்பங்கள் மறைந்து தனி குடும்பங்கள் பெருகியதால் ஏற்படும் தனிமை, பாசமின்மை மற்றும் கவனிப்பின்மை முதியோரை மன ரீதியாக பாதிக்கிறது. இன்றைய ஜென்சி தலைமுறையின் வேகத்தோடும் தொழில்நுட்ப வளர்ச்சியோடும் தங்களை ஒத்திசைக்க முடியாமல் முதியோர்கள் தடுமாறுகின்றன. கடைசி வரை சுயமரியாதையோடு வாழ விரும்பினாலும் உடல்நலக் குறைவால் பிறரை சார்ந்திருக்கிறோம் என்ற எண்ணமே அவர்களுக்கு பெரும் மன உளைச்சலை தருகிறது. சரி, தமிழக அரசுக்கு காத்திருக்கும் சவால்களை இனி பார்க்கலாம். முதியோர்களை வெறும் உற்பத்தி சாரா பிரிவு என்று ஒதுக்காமல் அவர்களின் அனுபவத்தை பயன்படுத்தி
பகுதி நேர பொருளாதார பங்களிப்பை வழங்குவதற்கான வாய்ப்புகளை அரசு உருவாக்க வேண்டும். மூத்த குடிமக்களின் வங்கி வைப்பு தொகைகளுக்கான வட்டி விகிதத்தை அதிகரிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவதுடன் மாநில அளவிலான திட்டங்களை வகுக்க வேண்டும். தாழ்தள பேருந்துகள் மற்றும் முதியோருக்கான பிரத்யேக பேருந்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும். மாநிலத்தில் உள்ள அனைத்து முதியோருக்கும் எந்தவித நிபந்தனையும் இன்றி முழுமையான இலவச மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். பிள்ளைகளால் கைவிடப்படும் அல்லது பராமரிக்க இயலாத சூழலில் உள்ள முதியோர்களை பாதுகாக்க தாலுகா தோறும் தரமான அரசு முதியோர் இல்லங்களையும் பகல் நேர பராமரிப்பு மையங்களையும் அமைக்க வேண்டும். மனநல ஆலோசனை மையங்கள் மற்றும் தனிமையை போக்கும் பொழுதுபோக்கு பயிற்சி மையங்களை உருவாக்குதல். பார்வை மற்றும் காது கேளாமை போன்ற முதுமை கால குறைபாடுகளுக்கான மருத்துவ கருவிகளை இலவசமாக வழங்க வேண்டும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 இன்னும் தீவிரமாக நடைமுறைப்படுத்தி முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்படும் பெற்றோருக்கான பராமரிப்பு செலவை பிள்ளைகள் சட்டப்பூர்வமாக ஏற்பதை உறுதி செய்ய வேண்டும். முதியோருக்கான சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய தொகையை தற்போதைய பணவீக்கத்துக்கு ஏற்ப உயர்த்த வேண்டும். அனைத்து அரசு மற்றும் பொது பயன்பாட்டு தளங்களில் முதியோருக்கான தனி வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஜெரியாட்ரிக் மெடிசின் பிரிவை விரிவுபடுத்த வேண்டும். தமிழக அரசின் பட்ஜெட்டில் முதியோர் நலன் என்ற பிரத்யேக பிரிவை உருவாக்கி எதிர்காலத்தில் இதற்கென தனி அமைச்சகம் அல்லது ஆணையத்தை உருவாக்குவது குறித்து சிந்திக்க வேண்டும். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் அடல் வயோ அபியுதய யோஜனா, ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா, மூத்த குடிமக்களை மீண்டும் வேலைக்கு அமர்த்தும் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் தங்கு தடையின்றி தமிழக முதியோர்களுக்கு கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும்.